மகாபாரத போர் சுமார் 5100 ஆண்டுகளுக்கு முன் நடந்தது. அப்போது பரீஷித்து மகாராஜா காலத்தில் கலிகாலம் பிறந்தது. அந்த காலத்திலிருந்து இந்த கோயில் இருக்கிறதாம். அதற்கு முந்தைய ராமாயண காலத்தில் இலங்கையை ஆண்ட ராவணன் இங்கே வந்து சென்றுள்ளார். உலகிலேயே சிறந்த சிவபக்தனை தான் திருமணம் செய்வேன் என காத்திருந்த மண்டோதரி ஈசனையும் அம்பாளையும் வழிபட்டாள். மண்டோதரி முன் குழந்தையாக காட்சி தந்தார் சிவபெருமான். ராவணன் அவரை தொட்டார். அந்த நேரத்தில் அக்னியாக மாறிய சிவன் ராவணனை சோதித்தார். அண்டமே எரிந்தது. முனிவர்களிடம் சிவன் ஒப்படைத்த வேத நூலுக்கும் ஆபத்து வந்தது. சிவன் கேட்டால் என்ன பதில் சொல்வது என பயந்து முனிவர்கள் தீர்த்தத்தில் குதித்து இறந்தனர். அதுதான் அக்னி தீர்த்தம் என அழைக்கப்படுகிறது. அங்கிருந்த மாணிக்கவாசகர் மட்டுமே தைரியமாக அந்த நூலை காப்பாற்றினார். அதன் பிறகு ராவணன் மண்டோதரி திருமணம் இங்கே நடந்தது. வேறு எந்த கோயிலிலும் காண முடியாத மரகத நடராஜர் சிலை இங்கு உள்ளது. மார்கழி திருவாதிரையின் போது மட்டும் பூஜை உண்டு. மற்ற நாட்களில் சந்தன காப்பு கோலத்தில் இருக்கிறார். மாணிக்கவாசகர் லிங்க வடிவில் காட்சி தருகிறார். இந்த கோயிலில் மட்டும்தான் ஈசனுக்கு தாழம்பூ சார்த்தலாம். ஸ்படிகலிங்கம் அமைந்தது சிறப்பு. இங்கே மட்டும்தான் தாழம்பூ சாத்தி வழிபடுவோம். எங்கேயுமே சுவாமிக்கு தாழம்பூ சாற்றி வழிபடுதல் கிடையாது. திருவண்ணாமலையில் அடிமுடி தடினால இங்கே பிரம்மாவுக்கும் தாழம்புக்கும் சாபம் கொடுக்கப்படுது. அதற்கான விமோச்சனம் பிரம்மாவுக்கு திருப்பனந்தாளையும் தாழம்புக்கு உத்தரவாசங்களும் ஏற்படுது. வெளியில் வரும்போது ராஜகோபுரத்திலேயே விநாயகர் பெருமானும் முருகப்பெருமானும் வழிபாடுக்கு இடம் மாற்றி அமைக்கப்பட்டிருக்கும். அந்த புராணம் ஆரம்பிக்கப்பட்ட இடம் அந்த இடம் தான். பிரம்மனால் வழிபடப்பட்ட விநாயகர் பெருமான். தாழம்பூ இங்கே சுவாமி அம்பாளுக்கு எப்போ சாட்சி வழிபடுறோமோ நம்ம செய்த பாவங்கள் இங்கே உடனே நிவர்த்தி ஆகும்னு சொல்லப்படுது. அதனால் நிறைய பக்தர்கள் தாழம்பூ சாத்தி இங்கே இன்னும் வழிபாடு உள்ளது. ரொம்ப விசேஷமான மூர்த்தம் சுவாமியோடது. அம்பாள் மங்களீஸ்வரியை வணங்கினால் தடைபட்ட திருமணங்கள் நடக்கும். கோயிலில் காலையில் சுவாமி தரிசனம் செய்தால் முன்வினை பாவங்கள் நீங்கும். மதியம் வணங்கினால் பிறவி பாவங்கள் தீரும். மாலையில் தரிசனம் செய்தால் ஆயுள் அதிகரிக்கும் என்ற நம்பிக்கை உண்டு. ஸ்ரீ கந்தவிலாஸ் விபூதி குங்குமம் மற்றும் ஸ்பெஷல் பஞ்சாமிர்தம் சிவப்பு சிறப்பு.